வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. இந்த சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பரலோக தகப்பன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அநேக வருடங்களுக்கு முன்பாக சிக்காகோ நகரிலிருந்து தொலைதூரத்திலே ஒரு கிராமங்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அங்கு வசித்து வந்தார். அவருக்கென்று நிறைய விளைநிலங்கள் இருந்தது. அவர் என்ன செய்வார் என்று பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு வருடத்தினுடைய அறுவடை முடிந்த பின்பாகவும் அந்த விளைச்சலினுடைய எல்லா தானியங்களையும் சேர்த்து கொண்டு அவர் துறைமுகத்துக்கு சென்று அந்த சிக்காகோ நகருக்கு சென்று அங்கு தன்னுடைய தானியங்களை எல்லாவற்றையும் விற்று திரும்ப தங்களுடைய கிராமங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படியாகவே அவருடைய வாழ்க்கை அங்கு தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒரு முறை அறுவடை அறுத்த பின்பாக தங்களுடைய தானியங்களை எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு சிக்காகோ நகருக்கு போவதற்கு முயன்ற பொழுது அவருக்கு திடீரென்று மற்ற ஒரு வேலைகள் அதிகமாக இருந்த காரணத்தினால் தன்னுடைய ஒரே மகனை கூப்பிட்டு அவனிடமாய், மகனே, எனக்கு அதிகமான வேலைப்பளுவின் காரணமாக இந்த ஒரு முறை விளைச்சலின் தானியங்களை என்னால் கொண்டு சேர்த்து அதை பணமாக மாற்ற முடியவில்லை. இப்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். நீ இந்த விளைச்சல் தானியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு அங்கு சிக்காகோ நகருக்கு கொண்டு போய் சேர்த்து அதை பணமாக மாற்றிவிட்டு வா என்று சொல்லி தன் நம்பிக்கையோடு தன் ஒரே மகனிடம் சொல்லி அனுப்பினார். அப்படி அனுப்பின உடனேயே அந்த மகனும் கூட உடனே அதற்கு கீழ்ப்படிந்து விளைச்சலின் தானியங்கள் எல்லாவற்றையும் அவன் ஏற்றிக்கொண்டு கப்பல் ஏறி சிக்காகோ நகருக்கு அவன் சென்றான். சென்ற பின் அவன் திரும்பி வரவே இல்லை. தகப்பனானவர் ஒரு சில தினங்கள் காத்திருந்தார், வரவில்லை. இன்னும் சில ஏதாகிலும் தாமதமாயிருக்கும், இன்னும் காத்திருக்கலாம் என்று சொல்லி இன்னும் காத்திருந்தார். கடைசியாக தன் மகன் வராத போது இதற்கு மேல் வருவான் என்ற நம்பிக்கை இழந்தவராக அந்த மகனை தேடி அவர் சிக்காகோ நகருக்கு அங்கு புறப்பட்டு போய் கொண்டிருந்தார். அப்படி அந்த நகரத்துக்கு போன போது தானியங்களை விற்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று தானியங்களை வாங்கி கொள்ளுவரிடம் விசாரித்தார். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது, அவருடைய மகன் அங்கு வந்தான் என்றும் தானியங்களை கொடுத்தான் என்றும் தானியங்களுக்கு பதிலாக அதற்கான உரிய விலையை பெற்றுக்கொண்டு திரும்ப சென்று விட்டான் என்றும் கூட அந்த ஒரு உரிமையாளர் சொன்னார். அதை கேட்டவுடனேயே அவருடைய தகப்பனுக்கு மிகவும் ஒரு பயம் வந்துவிட்டது, நடுக்கம் வந்துவிட்டது. ஐயோ, என்னுடைய மகனுக்கு என்ன ஆனதோ தெரியவில்லையே. என்னுடைய மகன் பணத்தை பெற்றுக்கொண்டு செல்லுகிற வழியிலே பணத்தை பறிக்கக்கூடிய திருட்டு கும்பல் அவனை அடித்து துன்புறுத்தி அவனை கொலை செய்து அவனிடத்தில் இருந்த பணத்தை எல்லாம் பிடுங்கி சென்று விட்டார்களோ என்று அவன் பயந்து நடுங்கி கொண்டிருந்தவனாக தன்னுடைய இழந்து போன காணாமல் போன அந்த மனிதனை, அந்த மகனை அவர் தேடிக்கொண்டிருந்தார். செல்லும் இடமெல்லாம் தன்னுடைய மகனுடைய அடையாளங்களை சொல்லி அவனுடைய பெயரை சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு நபரை எங்கேயாவது பார்த்தீர்களா சொல்லுங்கள், ஒருவேளை இப்படிப்பட்ட மனிதனை நீங்கள் இதற்கு மேல் பார்ப்பீர்களானால் அதையும் கூட என்னிடம் மறக்காமல் சொல்லுங்கள் என்று சொல்லி அவனை தேடிக்கொண்டே இருந்தான். இறுதியிலே அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரருடைய உதவியோடு அவன் ஒரு சூதாட்ட விடுதிக்கு வந்ததாகவும் அந்த சூதாட்ட விடுதியிலே பணத்தை வைத்து அவன் சூதாடியதாகவும் கடைசியிலே இழந்து போன பணத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வந்திருந்த அந்த குதிரையையும் அந்த வண்டியையும் கூட அவன் சூதாடி தோற்று போனதாகவும் அவன் கேள்விப்பட்டான். போலீஸ்காரர் விதமாய் சொன்னதை கேட்டு துக்கமடைந்த அந்த தகப்பன், ஐயோ, என் மகன் இன்னும் அவன் மோசமான நிலைமைக்கு போய்விடுவானோ, நான் கோபப்படுவேன், நான் திட்டுவேன் என்று எண்ணி அவன் என்னை விட்டு இன்னும் விலகி போய்விடானோ என்று அவர் கலங்கக்கூடியவராக அங்கு இருந்தார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சம்பவத்துக்கும் நமக்கும் இடையே ஒரு நெருங்கின தொடர்பு உண்டு. அது என்னவென்றால், அந்த ஒரு தகப்பனைப் போலவே நமக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த ஒரு மகனைப் போலவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படியாக அந்த தகப்பனுக்கு விரோதமாக அந்த மகன் தவறு செய்தானோ, பாவம் செய்தானோ, அதே போல நாமும் கூட நம்மை படைத்த அந்த பரலோக தகப்பனுக்கு விரோதமாக, எதிராக பாவம் செய்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை சொல்லக்கூடும், அன்பான சகோதரனே, நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று? என்னிடத்திலே யாதொரு பாவமும் காணப்படவில்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லக்கூடும். ஆனால் உங்களை உருவாக்கினவர், உங்கள் உள்ளங்களை அறிந்திருக்கிறவர், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வினாடிகளையும் அவர் கவனித்து ஆராய்ந்து அறிந்திருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் படைத்த தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்லுகிற காரியம் என்னவென்று தெரியுமா? நாம் அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்திலே மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நாம் தேவன் நியமித்த எல்லா விதமான காரியங்களையும் மீறி அக்கிரமம் செய்த மக்களாக இருக்கிறோம். தேவன் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அறிந்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அது நித்தமும் பொல்லாததே என்று சொல்லி. இன்னும் ஒரு வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 1 யோவான் 1:8, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லி. இன்னும் நாம் வாசிப்போம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை அறிந்திருக்கக்கூடிய அந்த தேவன் நம்மை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன? நாம் பாவம் செய்தவர்களாக காணப்படுகிறோம். பாவம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவனுக்கு பிடிக்காத எல்லாமே அது பாவமாக அங்கு கருதப்படுகிறது. நாம் வார்த்தையினால், நம்முடைய செயலால், நம்முடைய சிந்தனையினால் தேவனுக்கு பிடிக்காதவைகளை செய்யக்கூடிய தன்மையுடையவர்களாக இருக்கிறோம். கோபம், பகைமை, கசப்பு, பொய், இவைகளெல்லாம் தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதனால் அந்த பாவத்திற்கான ஒரு தண்டனைக்குரிய மக்களாக நாம் மாறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பாவத்திற்கான தண்டனை என்ன தெரியுமா? முடிவில்லாத அழிவாகிய நரகமாக இருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லி. அதாவது பாவம் செய்த எல்லாருடைய முடிவும் இந்த உலக வாழ்க்கையிலே அது சந்தோஷமற்றதாக, நிலையற்றதாக, அது மகிழ்ச்சியற்றதாக, அது வேதனைகள் நிறைந்ததாக அங்கு காணப்படும். அது மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாகவும் கூட அவனுடைய பாவங்கள் அவனை தொடரும். முடிவில்லாத வலியும் வேதனையும் தரக்கூடிய அக்னி அவியாத நரக கடலிலே அவன் தள்ளப்படுவான். காரணம் என்னவென்றால், அவன் தேவனுக்கு விரோதமாய் செய்திருக்கக்கூடிய பாவத்தினால். அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்தை வெறுக்கக்கூடிய தேவனுக்கு முன்பாக நாம் பாவிகளாக இருக்கிறோம். நம்முடைய வார்த்தையில் பாவம் உண்டு, நம்முடைய சிந்தையில் பாவம் உண்டு, நம்முடைய செயலிலே பாவம் உண்டு. அந்த பாவங்களானது நம்மை நரகத்திலே தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அதிலிருந்து விடுதலை அடைய முடியாத ஒரு வழி உண்டா என்று ஒரு வேளை நீங்கள் கேட்கக்கூடும். நாம் மீண்டுமாக அந்த சம்பவத்துக்கு வரலாம். அந்த மகன் தனக்கு விரோதமாய் தவறு செய்தான் என்று சொல்லி எண்ணினவுடனே, எனக்கு விரோதமாய் தவறு செய்த, பாவம் செய்த அந்த ஒரு மகனை தான் ஏன் தேடி செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த தகப்பன் கைவிட்டு விட்டாரா? அந்த தகப்பன் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னுடைய மகனை அவர் கை கழுவி விட்டாரா? அப்படி அல்ல. அந்த மகனை தேடினார். 1-2 மைல் தூரம் அல்ல, பல 1000 மைல் தூரம் அந்த மகனை தேடி கடைசியாக கண்டுபிடித்தார். கண்டுபிடித்ததுக்கு பின்பாக அவர் இழந்து போனதை எண்ணாமல்
கிடைத்த தன் மகனை நினைத்து அவர் சந்தோஷத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனார். உங்களையும் என்னையும் படைத்த பரலோக தகப்பன் செய்கிற ஒரு காரியம் அதுதான். வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் அவரை குறித்து. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லி. அப்படியானால் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை தேவனுக்கு விரோதமாக செய்திருந்தாலும் கூட அவர் உங்களுடைய பாவத்தை வெறுக்கிறாரே ஒழிய உங்களை அவர் ஒரு நாளும் வெறுப்பதில்லை. உங்களை வெறுப்பதற்கு அவரால் கூடாது. ஏனென்றால் அவர்தான் உங்களை இந்த உலகத்திலே படைத்த ஒரு படைப்பின் தேவனாக, ஒரு சிருஷ்டிகராக அவர் இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களோடு கூட அவர் இருக்க விரும்புகிறார். தம்மோடு கூட உங்களை என்றென்றும் அவர் வைத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் நாம் பாவம் செய்து அவரை விட்டு விலகி போகிறோம். அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதை நாம் விரும்பாதவர்களாக இருக்கிறோம். காரணம் நம்முடைய பாவங்கள். அப்படியானால் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்குவதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். அதற்காக அவர் என்ன செய்தார் தெரியுமா? நாம் வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கக்கூடிய நம்மை எவ்வளவாய் அன்பு செய்தாராம். தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினாராம். ஆம், இந்த உலகத்திலே நம்ம எல்லாரையும் படைத்த, அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனாய் பிறந்தார். 2025 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து மனிதனைப் போல பாவம் செய்கிறவராக இல்லாமல் பாவத்தை வெறுக்கிறவராய், பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தம் உள்ளவராய் ஜீவித்து பாவிகளான நாம் செய்த ஒவ்வொருவருடைய பாவத்தினுடைய அத்தனை தண்டனைகளையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு தன் மீது சுமத்தி கொண்டு உங்களுக்கும் எனக்கும் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, உங்களுக்கும் எனக்கும் பாவத்தினுடைய ஆளுகையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார். அவர் முற்றிலுமாய் தன்னுடைய இரத்தம் முழுவதையும் நமக்காக சிந்தினார். வேதத்திலே வாசிக்கிறோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இரத்தம் சிந்தினது 100% உண்மையாக இருக்கிறது. அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். உங்களை அவர் அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் அவரிடமாய் சென்று அவர் தரக்கூடிய அந்த பாவத்திலிருந்து விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு காரியம். அதை செய்வதற்கு கூடாது என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவிடத்திலே வந்து அவரிடத்திலே அவர் தருகிற ஒரு நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தருகிற பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தருகிற நித்திய ஒரு வீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் தருகிற ஒரு விடுதலை, பாவத்தின் தண்டனையிலிருந்து ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழைக்கிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.